எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் உடனே கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உலக லெவலில் 5 அதிகமாக விற்பனையான 5 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் இடத்துல இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 10. ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஐஃபோன் 10 விட்டதுலேருந்தே எக்கச்சக்க வரவேற்புகள் இருந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 5.8 இன்ச் ஸ்க்ரீன், அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் ரெகக்னைசேஷனோடு கொண்டு வந்தாங்க. ஸோ எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் வந்து அதிகமாக கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நாட்ச் அந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் ஃபீல் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. ஸோ அந்த லெவலில் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதோட பேஸ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 83,000. ஸோ இப்போ உலக லெவலில் அதிகமாக செல் ஆகிட்டு இருக்கிறதுல நம்பர் 1 எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 10 தான். இரண்டாவது இடத்துல எதுன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் S9. ஸோ சாம்சங் S9 பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து எக்ஸ்னியூஸ் ப்ராசஸர் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 5.6 இன்ச் ஸ்க்ரீன், ஒரு 3000 மெகா பேட்ரி, ஒரு 12 மெகா பிக்சல் ரியர் கேமரா, 8 மெகா பிக்சல் முன்புற கேமரா. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ 4 GB ரேம், 3000 மெகா பேட்ரி. ஸோ இன்டர்னல் மெமரி பார்த்திங்கன்னா 64 GB, 128 GB, அப்புறம் 254 GB, இந்த மாதிரி 3 வேரியண்ட்டில் வந்து விற்கிறாங்க. ஸோ இதோட தொடக்க விலை பார்த்திங்கன்னா 55,000 தொடங்குது. ஸோ இதுதான் வந்து உலகத்திலே அதிகபட்ச செயலான இரண்டாவது ஸ்மார்ட் ஃபோன். அடுத்தது பார்த்திங்கன்னா உலகத்தில் மூணாவது ஸ்மார்ட் ஃபோன், இந்தியாவில் முதல் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி 5A. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே இதுதான் வந்து டாப் செல்லிங் ஸ்மார்ட் ஃபோன். அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் வந்து 3வது இடம். ஸோ ஒரு பட்ஜெட் ரேஞ்ச் ஒரு 6,000 மொபைல் ஃபோன் தான். ஸோ ஒரு 2 GB ரேம், 4000 மெகா பேட்ரி, ஸோ 12 மெகா பிக்சல் பின்புற கேமரா, 5 மெகா பிக்சல் முன்புற கேமரா. ஸோ இந்த மாதிரி ஸ்னாப்ட்ராகன் 425 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் வந்து ஜியோமி வந்து வேர்ல்டு லெவலில் 3 வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியா லெவலில் வந்து நம்பர் 1. அடுத்து உலக லெவலில் 4வது ஸ்மார்ட் ஃபோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓப்போ 883. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்தில் தான் வந்து இதையும் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்திங்கன்னா 5.7 இன்ச் ஸ்க்ரீன், ஒரு ஹீலியோ வந்து P23 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 12 மெகா பிக்சல் பின்புற கேமரா, 8 மெகா பிக்சல் முன்புற கேமரா. ஸோ ஒரு ஃபுல் ஹெச்டி ஸ்க்ரீன் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் தொடக்க விலை பார்த்திங்கன்னா 11,000 ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து 64 GB வேரியண்ட்டும் இருக்குது, 32 GB வேரியண்ட்டும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து உலக லெவலில் 4வது இடம். உலக லெவலில் 5வது இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 8+. ஸோ இது போன வருஷம் தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ போன வருஷம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இன்னுமே வந்து உலக லெவலில் 5வது இடத்துல வந்துட்டு இது இன்னும் விற்பனை ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5.7 இன்ச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, 2000 மெகா பேட்ரி, அப்புறம் 12+12 டியூவல் ரியர் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க, 8 மெகா பிக்சல் வந்து முன்புற கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப வந்து சூப்பரான ஒரு ஃபோன் தான். இதில் பார்த்தீங்கன்னா 64 GB இன்டர்னல் மெமரி, 128 GB இன்டர்னல் மெமரி, அதே மாதிரி 254 GB இன்டர்னல் மெமரி, இந்த மாதிரி வந்து 3 வேரியண்ட்டில் இருக்குது. ஸோ இதோட தொடக்க விலை பார்த்திங்கன்னா 66,000 தொடக்க விலை இருக்குது. இன்றைக்கி வீடியோ வந்து கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி உபயோகமாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது தவறுகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.